கும்பராசிக்காரர்கள் இந்த 2026ஆம் வருடம் சரணாகதி, இந்த கடவுள் தான் எனக்கு எல்லாமே, இந்த கடவுளை போய் பிடிச்சிட்டா போதும் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னா எந்த கடவுளை வணங்கணும் அவங்க? அதாவது கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பம் வரையும் ராகு பகவான் கும்பராசியில் தான் இருக்க போறார். இப்ப ராகு அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் யாருன்னா துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனை பிடிச்சுக்கணும். துர்க்கை அம்மனை ராகுகால வேலையில இவங்க வெள்ளிக்கிழமையில போய் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப மாற்றம் வரும். பக்கத்துல இருக்கிற காளியம்மன், பத்ரகாளியம்மன், காளியம்மன் இவங்களுடைய வழிபாடும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தரும். துர்க்கை அம்மனையும் காளியம்மனையும் இவர்கள் சரியான முறையில வழிபாடு மனதார பண்ணணும். சரியான முறைங்கிறது என்னன்னா மனதார பண்றதுதான். இவங்க போய் அதை பண்ணணும் இதை பண்ணலாம் கிடையாது. எனக்கு நீதான் கதி, நான் உன்னை நம்புறேன் தாயி, எனக்கு மாற்றத்தை கொடு, இந்த ஏமாற்ற பேரொழிகள் என்னை அண்டாமல் நேர்மையான உறவுகளோட நான் நிம்மதியா வாழணும் அப்படின்னு கை கூப்பி இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும், மகிழ்ச்சியா இருப்பாங்க. தன்னுடைய பார்ட்னர் இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேல அன்பு செலுத்துவாங்கன்னு சொல்லலாம். சிறப்பு.